கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் 102வது சங்கீதம் 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நாம் ஏறெடுக்கும் பொழுது அவைகளை அங்கீகரிக்கிறவர். பிரியமானவர்களே, நம்முடைய பரிதாபமான நிலைமையிலே நாம் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறோம். ஆனால் கர்த்தரோ தங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார் என்று சந்தேகம் பல நேரங்களிலே நமக்கு கடந்து வருகிறது. ஆனால் திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் ஒரு பொழுதும் அலட்சியம் பண்ண மாட்டார். அவர்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஒருவேளை ஆதரவு இல்லாதபடியாக எனக்கு யாருமே இல்லையே, நான் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறேனே, என்னை விசாரிப்பார் யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் ஒரு பொழுதும் அலட்சியம் பண்ண மாட்டார். திக்கற்றவர்கள் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரிதாபமான நிலைமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வனாந்தரத்தின் ஒருவேளை புதரை போல காணப்படலாம், சுற்றிலும் கவனிப்பாரே இல்லாமல் வளரக்கூடிய செடியைப் போல இருக்கலாம், ஆத்தங்கர ஓரத்தில் வளரக்கூடிய கொடிகளைப் போல இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனாலும் நமக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. நம்மை ஆவிக்குரிய காரியங்களிலே ஆசீர்வாதமாய் வைக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்திலே நமக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். அதனாலே நமக்கு உலக பிரகாரமான ஆதரவுகள் இல்லாமல் இருக்கலாம். உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளைப் போல நாம் பரிதாபப்பட்டு கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். பல நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லையோ என்றும், கர்த்தர் நம்மீது கோபமாக இருக்கிறாரோ என்றும் நமக்குள் சந்தேகம் கூட வரலாம். நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நாம் பார்த்து கொண்டே இருந்தால் நாம் சோர்ந்து போய்விடுவோம். நமக்கு ஜெபம் பண்ண நேரமே இருக்காது. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் அலட்சியம் பண்ணவில்லை. நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் முதலாவது நமக்கு இருக்கணும். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, பழைய தோல்விகளை நோக்கி பார்க்கக்கூடாது. அதற்கு பதிலாக கர்த்தரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் திக்கில்லாதவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத முதலாவது நாம் விசுவாசிக்கணும். நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார் அப்படின்னு நாம் நம்பணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணக்கூடிய தேவன் அல்ல. நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசக்கூடிய தேவன்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் தேவனுடைய பிரமாணத்தின் ஆளுகை செய்யப்படாமல் அவருடைய கிருபையினாலே தான் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கீழே விழுந்து கிடக்கிற நம்ம மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். எந்த இடத்துல விழுந்துட்டோன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலையே கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஒருவேளை பாழடைந்து போன ஒரு வாழ்க்கையா, பாழாப்போன வாழ்க்கை, இனி என்னை திரும்ப எடுத்து கட்டவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு நன்மை செய்வார் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தைரியமாக இருங்க. தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. தேவனுடைய மகிமையை தேடுங்க. அப்பொழுது தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு ஒரு பொழுதும் அலட்சியம் பண்ண மாட்டார். ஆம், தேவன் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கார், உங்கள் மேலே அன்பாக இருக்கார்.
உங்களுடைய ஆதரவு இல்லாத நிலை ஆண்டவருக்கு தெரியும். நெறிந்த நாணலாக இருக்கிற உங்களை ஒரு பொழுதும் கர்த்தர் முறிக்க மாட்டார். உங்கள் விளக்கு மங்கி எரிந்து கொண்டிருக்குதா, உங்கள் திரியை ஒருபோதும் கர்த்தர் அணைக்க மாட்டார். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். நீங்கள் ஜெயம் பெற்ற பிள்ளைகளா, ஜெயம் பெற்ற மகனா, ஜெயம் பெற்ற மகளா நீங்கள் எழும்புவீங்க. ஆதரவில்லாத நிலைமையை பார்த்து கலங்கி தவிக்காதீங்க. கர்த்தரே நமக்கு ஆதரவு, கர்த்தரே உங்களுக்கு ஆதரவு, பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு ஆதரவு, தேவ பிரசன்னமே உங்களுக்கு ஆதரவு, தேவ மகிமையே உங்களுக்கு ஆதரவு. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லும்படி விரும்புகிறேன். நீங்கள் எப்பொழுதெல்லாம் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்து தன்னுடைய வலதுகரத்தை உங்கள் மேலே வைத்து உங்களுடைய கண்ணீர்களை துடைத்து உங்களை விசாரிக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். உங்கள் ஜெபங்கள் ஒருபொழுதும் அலட்சியப்படுத்தப்பட மாட்டாது. உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒருபொழுதும் தரையிலே போகாது. விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்காமல் இருப்பாரா? ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்களுடைய ஜெபங்களை கேட்பது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆம் அப்படியே ஆகட்டும், ஆம் ஆமேன் என்று சொல்லி உங்களுக்கு பதில் கொடுப்பார். நல்ல பதிலை கொடுப்பார். சீக்கிரத்திலே உங்கள் ஜெபங்களுக்குண்டான பதிலை கொடுப்பார். தடைகள் எல்லாவற்றையும் நீக்குவார். கோணலான எல்லா காரியங்களையும் நேராக்குவார். ஆமென். நான் திக்கற்ற பிள்ளை என்று சொல்லாதபடி கிறிஸ்து எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் அப்படின்னு தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள். சிலுவையின் நிழலில் காணப்படுறீங்க, கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் காணப்படுறீங்க, தேவனுடைய மகிமையிலே காணப்படுறீங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேறு பெரிய ஆதரவு தேவையாக இருக்குது? ஆண்டவரையே பற்றி கொள்ளுங்க. அவரே நம்முடைய அடைக்கலமாக இருக்கட்டும், அவரே நம்முடைய கொழு கொம்பாக இருக்கட்டும். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் தருவார். ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாக்கு தந்தங்கள் நிறைவேற்றுவார். ஆமேன். கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.